எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அதாவது நீங்கள் ஆண்டவருடைய ஆலயம். ஓகே, உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணி இருக்கிறாரு, உங்களோட ஒரே சரீரமாக இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் தேவனுடைய எருசலேம் எனப்படுவீர்கள். உங்களை ஆண்டவர் தன்னுடைய ஆலயம், அதாவது உங்களுடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம். ஸோ கர்த்தரோட உங்கள் சரீரம் இணைக்கப்படும்படிக்கு நீங்கள் நடக்கணுமே அன்றி மனிதர், அதாவது மனிதர்களை பயன்படுத்தி வேசித்தனத்துக்கு உங்கள் சரீரத்தை இணைக்கிற அப்படிப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் விலகிடுங்க. ஏன்னா அது ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணாமல் நீங்கள் ஊழியம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. ஸோ தேவனாகிய கர்த்தருக்கு எப்படி நீங்கள் ஊழியம் செய்யலாம், உண்மையான ஊழியம் செய்யலாம், எருசலேமை போல் நீங்கள் அவருக்கு தென்படணும் அப்படின்னா உங்களுக்குள்ள வேசித்தனம் காணப்படக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவரை மறுதளிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு பாவம்தான் வேசித்தனம். வேசித்தனம் என்பது என்ன? நம்ம சொந்த இச்சையின்படி நடக்கிறது, இச்சையினால் அட்டாக் ஆகுறது. ஸோ நீங்கள் இந்த சோதனைகள்லாம் ஜெயம் எடுத்து அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் கர்த்தருடைய எருசலேம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.